ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோக்குரா சட்னி, புளிச்சக்கீரை ஊறுகாய். சரிங்களா? இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம தமிழ்நாட்டிலையும் இது செய்வாங்க. ஆனால் பச்சை கலரில் இருக்கும், ரெட் கலரில் அதிகமாக விரும்பி சாப்பிட்றதில்ல. ஆனால் ரெட் கலரில் இருக்கிற அந்த புளிச்சக்கீரையை நீங்கள் வாங்கி சமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். பச்சை கலர் கொஞ்சம் ஹைப்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரெட் கலர் நல்லா இருக்கும். இந்த கீரை அவ்வளோ சீக்கிரம் வீணாகாது. இங்கே தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு கடையல் மாதிரி செய்வாங்க. அந்த கடையல் ஒரு 2 நாள் இருக்கும், 1 நாள் இருக்கும். ஆனால் அதை விட இந்த சிகப்பு கலர் புளிச்சக்கீரையில் நம்ம சட்னி மாதிரி வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லா காஞ்சதும் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, 4லேருந்து 5 ஸ்பூனு தனியா, அதாவது தனியான்னா மல்லி, வரமல்லி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா போட்டு வறுத்து எடுத்து வச்சுருங்க. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அந்த வெந்தயம் வெடித்து வர்ற மாதிரி இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இதுக்கு நான் முழுக்க யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் ஊற்றிருக்கேன். அதில் காஞ்ச மிளகாய், வரமிளகாய் நான் ஒரு 10லேருந்து 20 கிராம் போட்டிருக்கேன். ஏன்னா நல்லா காரமாக இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை நல்லா புளிப்பாக இருக்குங்கிறதுனால காரம் நல்லா போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாகும் போது எடுத்து வச்சுருங்க. இது தாளிக்கிறதுக்கு நான் சேர்த்துருக்கிறது தாளிப்பு வடகம், வெங்காய வடகம்னு சொல்லுவாங்க. அதில் நல்லா போட்டு தாளிச்சிருங்க. இது தாளித்த பிறகு நல்லா வெடித்து வரணும். நல்லா வெடித்து வந்ததும் ஒரு 4லேருந்து 5 கட்டி வெள்ளைப்பூடு, நாட்டுப்பூடு இந்த மாதிரி 1க்கு 2 தட்டி வச்சு அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாகணும், வெந்துடணும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துடணும். இதுக்கு ஒரு 2 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கீரை, இந்த மாதிரி கீரையை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிடுங்க. ஈரம் இல்லாமல். நம்ம தண்ணி ஊற்றியே செய்ய போகிறதில்ல, எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். நம்ம எவ்வளோ கீரை போட்டாலும் அது கொஞ்சமாக தான் சுருங்கி வரும். அந்தளவுக்கு இந்த கீரை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ பண்ணுங்கள். நான் ஒரு 2 கட்டு கீரையை இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கீரையோட புளிப்புத்தன்மை அதிகம், அதனால் உப்பு கொஞ்சம் கூட, எண்ணெய் கொஞ்சம் கூட போடும்பொழுது அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பவுடர் அரைக்கிறதுக்கு மல்லி, வெந்தயம், மிளகாய் எல்லாத்தையும் நல்லா பொடியை அரைச்சி நல்லா சுருங்கின பிறகு, கீரை சுருங்கின பிறகு இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினோம் பார்த்தீங்களா? எண்ணெயே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அந்த எண்ணெயை அப்சர்வ் பண்ணிக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம 1 மாதம் இல்லை 6 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்லை, வெளியவே வச்சு நம்ம சாப்பிடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.